மீண்டும் ஒரு சவுதி அரேபியா செய்தியோடு சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சவுதி அரேபியாவின் நாணய பெறுமதிகளை பார்ப்போமாயின், ஒரு ரியால் இந்தியா ரூபாவின் பெறுமதியாக 23 ரூபாய் 10 சதமாகவும், ஒரு ரியால் இலங்கை ரூபாவின் பெறுமதியாக 80 ரூபாய் 15 சதமாகவும் இருக்கின்றது. ஹஜ் கடமைகளுக்கு பிறகு உம்ரா விசா வழங்குதல் ஜூன் 10ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என்ற செய்தியை சவுதி அரேபிய அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. அதேபோன்று உம்ரா விசா வைத்திருப்பவர்கள் ஜூன் 11ஆம் தேதி சவுதி அரேபியாவிற்குள் வரலாம் என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சவுதி அரேபிய அரசாங்கம் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக உம்ரா விசாக்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலையில் உம்ரா விசாக்களை மீண்டும் வழங்குவதற்காக உம்ரா அமைச்சகம் ஜூன் 10ஆம் தேதி முதல் வழங்க தீர்மானம் எடுத்துள்ளது. உம்ரா விசா வைத்திருப்போர் மீண்டும் சவுதிக்குள் 11ஆம் தேதி முதல் வர ஆரம்பிக்கலாம் என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது இவ்வாறு இருக்க, இன்று ஹஜ்ஜுக்கான எந்த அனுமதியும் இல்லாமல் ஆம்புலன்ஸை பயன்படுத்தி மக்காவிற்குள் அழைத்துச் செல்ல முயன்ற 3 பேரை ஹஜ் பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அந்த 3 பேரும் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் சவுதி அரேபிய அரசாங்கம் உம்ரா விசாவிலோ அல்லது விசிட் விசாவிலோ சவுதிக்குள் நுழைய தடை விதித்திருந்த இந்த நிலையில் இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கிறது. சவுதி அரேபியாவிற்கு எவரையேனும் எந்த வகையான விசிட் விசாவில் அழைத்து வந்திருந்தாலும், அவர்கள் ஹஜ் செய்வதற்கு முயற்சித்தாலோ, ஹஜ் செய்வது கண்டறியப்பட்டாலோ, அனுமதி இல்லாமல் மக்காவிற்குள் நுழையவோ தங்கவோ செய்திருந்தால் விசா விண்ணப்பித்தவருக்கு 1 லட்சம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்ற செய்தியை இதற்கு முன்னர் சவுதி அரேபிய அரசாங்கம் விதித்திருந்தது. ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் நபர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அபராத தொகைகள் கணக்கிடப்படும் எனவும் சவுதி உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்த இந்த நிலையில் இந்த அத்துமீறு செயல் இன்று நடந்தேறியிருக்கிறது. இதுபோன்ற சவுதி அரேபியா சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்தும் பெற்றிட சவுதி தமிழ் டிவி யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்வதோடு சவுதி தமிழ் டிவி ஃபேஸ்புக் பக்கத்தினையும் லைக் செய்திடுங்கள். இன்னும் ஒரு செய்தியோடு சந்திக்கலாம்.